வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக காவல்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா புதிதாக வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதிய நண்பர்களாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான பத்திரிகை செய்தி. நாள் வந்து பார்த்தீங்கன்னா 6/1/2021 அன்று வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பதவியின் பெயர், தகுதிகள், வயது வரம்பு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். சென்னை மாவட்டம் புழல் மத்திய சிறை 1 காலியாக உள்ள தொழில்நுட்ப பணியிடங்களுக்கான மின் கம்பியாளர் ஒயர்மேன் பணியிடத்திற்கு விருப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க. தகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா மின் கம்பியாளர் பணியிடத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. 3 வருடங்களுக்கும் குறையாத காலத்திற்கு மின் செயல்பாடு மற்றும் பராமரிப்பில் நடைமுறை அனுபவம், அதில் குறைந்தது 2 ஆண்டுகள் சம்பந்தப்பட்ட மின் பராமரிப்பு பணிகளில் செலவிடப்பட்டிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை தொழில்நுட்ப பள்ளி அல்லது மின்சார வாரிய தலைமை பொறியாளரால் அங்கீகரிக்கப்பட்ட வேறு ஏதேனும் ஒரு நிறுவனத்தின் வயர்மேன் சான்றிதழ் வைத்திருக்கும் நபர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறை அனுபவத்தின் காலம் 2 ஆண்டுகளாக குறைக்கப்படும். அல்லது டிஜிஇ அண்ட் ட்ரேட் டிப்ளமோ இன் ட்ரேட் ஆஃப் லைன்மேன் அண்ட் ஒயர்மேன் ஆர் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இந்த ட்ரேட் ஆஃப் ஒயர்மேனர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இந்த ட்ரேட் ஆஃப் ஒயர்மேன் கல்வி தகுதி கொண்ட நபர்கள் மற்றும் 1 வருட நடைமுறை அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். இப்பணியிடத்திற்கு ஊதிய விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் 18,200 முதல் 57,900 என்ற ஊதிய விகித அடிப்படையில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எஸ்சி அல்லது எஸ்சிஏ பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயதும், எஸ்டி பிரிவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 வயதும், பிற்படுத்தப்பட்டோருக்கு 32 வயதும், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுக்கு 32 வயதும், ஓசி பிரிவுக்கு 30 வயதும் இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா 18/1/2021 தேதிக்குள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சிறை கண்காணிப்பாளர், மத்திய சிறை 1, தண்டனை புழல், சென்னை 66. தொலைபேசி எண்ணும் கொடுத்துருக்காங்க. 0446590615 என்ற முகவரிக்கு வந்து சேர வேண்டும் சொல்லியிருக்காங்க. 18/1/2021 மாலை 5 மணிக்கு பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை வந்து பார்த்தீங்கன்னா சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஆர் சீதாலட்சுமி ஐஏஎஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். வெளியீடு வந்து பார்த்தீங்கன்னா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், சென்னை 1. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நண்பர்கள் புதிதாக வந்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.